ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இந்த வீடியோ வந்து ஒரு குட்டி வீடியோ தான். சண்டே மார்னிங் இருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அன்னைக்கே ஆலியார் டேமும் போயிருந்தேன். அந்த வீடியோஸ் இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் வந்து கிச்சன் நம்மளுக்கு க்ளீனாக இருந்துட்டா என்னோட மனசுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹாப்பியாக ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஒரு 6 o'clock மேலே தான் எழுந்திரிச்சோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா அலாரம் 4 o'clock கடிச்சா எந்திரிக்கவே தோணாது. இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா அலாரம் அடித்தோடனே பார்த்திங்கன்னா எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் தூக்கவே இல்லை. சண்டே வேறையா, அவ்வளோக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாமே நைட்டு எடிட் பண்ணியும் வச்சாச்சு. சரின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் மொபைல் பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு எப்போவுமே வெந்தய தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கா. வெந்தய தண்ணியை குடிச்சிட்டு இதை வந்து இப்போ தான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இது வந்து பெல்லி ஃபேட் கம்மியாகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் வச்சுருந்தேன். அதை வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுக்காமல் இருந்ததே நல்லது. பூரி சரியாகவே வரல. என்ன சரியில்லையா இல்லை நான் பிசைஞ்ச மாவு சரியில்லையான்னு தெரியல. பூரி சாப்பிட்ட மாதிரியே இல்லை. கடைசியில் அவருக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு நானும் பாப்பாவும் பூரி தான் சாப்பிட்டு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பும் சாதம் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு கிளம்பி ஆலியார் போயிட்டோம். ஏன்னா வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தால் நம்ம மைண்டே நம்மக்கிட்ட இருக்காத மாதிரியே தோணும். ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்க மாதிரியே இருக்கும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு ஓவர் திங்கிங்காகவும் இருக்கும். ஏதாவது பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம மூளை வந்து சும்மாவே இருக்காது. ஏதாவது தூண்டிகிட்டே இருக்கும். நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஏதாவது யோசிப்போம். இப்படி யோசிக்கும் போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் டென்ஷனும் அதிகமாகிடும். அதனால் வீக்லி கூட வேண்டாம், மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது போய் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடணும். அட்லீஸ்ட் 2 வீக்ஸ்க்கு ஒன் டைமாவது இந்த மாதிரி ஃப்ரீயாக வெளியே எங்கேயாவது ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லாமல் நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம வேலையுண்டு நம்ம உண்டுன்னு நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டுருக்க முடியும். இல்லைனா வந்து நம்மளுக்கு நல்ல தலைவலியாக இருக்கும். எதை பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கும். யாரை பார்த்தாலும் நம்ம கோவப்படுவோம். பாப்பாவை அதை பண்ண வேண்டாம் இதை பண்ண வேண்டாம் நீ ஏதோ ஒன்று சொல்லி நம்மளே டென்ஷன் பண்ணிகிட்ருப்போம். அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வாரம் எங்கேயாவது போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு தான் சொல்லியிருந்தார். ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணது தான் ஆலியார் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. சரி எப்படியும் சண்டே சும்மா தான் இருப்போம், அதனால் மதியத்துக்கு மேலே போகலான்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே தான் கிளம்பியிருந்தோம். 3 மணிக்கு போனோம். போய் ஒரு 2 hours நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 6 o'clock போது வந்துட்டோம். ஏன்னா ஜென்ஸுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அவங்க 24 ஹவர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. 24 ஒரு 8 hours வந்து வெளியே தான் இருக்காங்க. அவங்க வேலைக்கு போகிறாங்க, ஒர்க்குக்கு போகிறனால அவங்களுக்கு எதை பற்றி ஃபீல் இருக்காது. அங்கே போனால் ஒர்க் பார்த்துட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் வெளியே போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு அந்த டென்ஷன் வந்து அதிகமாக தெரியாது. நம்ம ஏதாவது ப்ரெஷர் போட்டால் தான் அவங்களுக்கு டென்ஷன் தெரியும். ஆனால் லேடிஸ் வந்து அப்படி கிடையவே கிடையாது. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து சொல்லவே வேண்டாம். அது நான் இந்த 3 வருஷம் நல்லாவே அனுபவிச்சுட்ருக்கேன். எப்படா ஒர்க்கு ரீச் போய் நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் சேவ் பண்ணணும். அதே ஒரு டைம் ஒரு 200-300 ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை நாமே வந்து ஹாப்பி பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து நிம்மதியாக அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பார்க்க முடியும். இல்லைனா இருக்கிற டென்ஷன் பிபி எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும். கடைசியாக பார்க்க போனால் அப்புறம் ஃபேமிலிக்குள்ளேயோ ப்ராப்ளம் வரும், ஃபேமிலியோ சரியாக கவனிச்சிக்க முடியாது. இந்த மாதிரியெல்லாம் வந்துடும். அதனால நான் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா 2 வீக்ஸ்க்கு ஒன் டைம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட ஃபேமிலி கூட அது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். அந்த மூமெண்ட்டை நினச்சி அந்த 2 வீக்ஸு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். இவ்வளோதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் இருந்தாலும் அடுத்த செகண்ட் நம்ம ஒன்றா சேர்ந்து வெளியே போகும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி வராது. நம்ம வெளியே போய் எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோமோ அடுத்த செகண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிரும். அதனால நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள்.
பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்